சூர்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஜோதிகா தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக வளர்ந்த பிறகு மீண்டும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழில் தனது கவனத்தை குறைத்து பாலிவுட்டில் அதிகம் செலுத்தி வராங்க. அதன் காரணமாக சூர்யா மற்றும் குழந்தைகளோடு மும்பையிலேயே செட்டில் ஆகிட்டாங்க. பாலிவுட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்ளும் ஜோதிகா தனது காஸ்டியூம்கள் மற்றும் லுக்குகளால் தொடர்ந்து கவனத்தையும் ஈர்த்து வராங்க. நடிகை ஜோதிகா ஹிந்தியில் திரையுலக பயணத்தை ஆரம்பித்தாலும் தமிழ் சினிமா தான் பெரிய அடையாளத்தையும் கொடுத்தது. ஹீரோக்களுடன் டூயட் மற்றும் பாடாமல், சந்திரமுகி, மூலி என கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுத்த ரோல்களில் நடித்து அசத்தினாங்க. கிளாமர், ஹோம்லி என கலக்கி வந்த அவர் சூர்யாவை பூவெல்லாம் கேட்டுப்பார் என்ற படத்தின் போது காதலித்தாங்க. நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு சிவகுமார் ஓகே சொன்னதை அடுத்து கடந்த 2006ஆம் ஆண்டு திருமணமும் செய்து கொண்டாங்க. அவர்களுக்கு தியா என்ற மகளும் தேவ் என்ற மகனும் இருக்கிறாங்க. சில வருடங்கள் திருமணத்திற்கு பிறகு பிரேக் எடுத்திருந்த அவங்க மீண்டும் நடிக்க வந்தாங்க. முதல் இன்னிங்ஸ் போல் இல்லாமல் இந்த முறை முழுக்க முழுக்க ஹீரோயினிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கதைகளில் மட்டுமே நடித்தாங்க. அப்படி அவர் தமிழில் 36 வயது நிலை, உடன்பிறப்பேன், ராட்சசி, பொன்மகள் வந்தால் என வரிசையாக நடித்தாங்க. அந்த படங்கள் ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸையும் பெறத்தான் செய்தன. இதன் காரணமாக கண்டிப்பாக மீண்டும் ஒரு பெரிய ரவுண்ட் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்டாக அவரது கவனம் இப்போது ஹிந்தியில் தான் இருக்கின்றது. அந்த மொழி படங்கள் பெரிய ரெஸ்பான்ஸை அவருக்கு கொடுக்காவிட்டாலும் பாலிவுட்டை விடாமல் பிடித்து வராங்க. தன் கணவர், குழந்தைகளோடு மும்பையிலேயே செட்டிலும் ஆகியிருக்காங்க. தான் மட்டுமின்றி தன்னுடைய கணவர் சூர்யாவையும் பாலிவுட்டில் பெரிய நட்சத்திரம் ஆக்கிவிட வேண்டும் என்பதால் தான் அங்கு சென்றிருப்பதாக ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் காரணம் இல்லை. இங்கு சிவகுமாருடன் ஜோதிகாவுக்கு சண்டை. சென்னைக்கு வந்தால் கூட வீட்டுக்கு வரதில்லைன்னு அப்படின்னெல்லாம் கிளப்பிட்டாங்க. அதனை ஜோதிகா திட்டவிட்டமாக மறத்தாங்க. தனக்கும் சிவகுமாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் தான் என்னை மீண்டும் நடிக்க சொன்னார் என சொல்லி முற்றுப்புள்ளியும் வைத்தாங்க. ஆனாலும் இதை பற்றி தொடர்ந்து கிசுகிசுக்கள் வந்து கொண்டே தான் இருக்கின்றன. இந்த நிலையில் பாலிவுட்டில் செட்டில் ஆகிவிட்டதனால மும்பையில் நடக்கும் சினிமா தொடர்பான நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்றாங்க ஜோதிகா. அப்படி அவர் வரும்பொழுது அவரது உடைகளும் லுக்குகளும் மிகப்பெரிய கவனத்தை ஈர்க்கும். அந்த வகையில் நேற்று மும்பையில் ஹாலிவுட் ரிப்போர்ட்டரின் விழா நடந்தது. அதில் கருப்பு நிற மாடர்ன் ட்ரெஸ் அணிந்து வந்து அனைத்து போட்டோகிராஃபர்களின் கவனத்தையும் ஈர்த்து விட்டாங்க. அதை பார்த்த ரசிகர்களும் ஜோதிகாவுக்கு வயதே ஆகாதான்னு கமெண்ட்ஸ் பண்ணிட்டும் வராங்க.